அவஞ்சர்ஸ் என்கேம்ல நம்ம அவஞ்சர்ஸ் எல்லாரும் பாஸ்ட்டுக்கு போய் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தது நம்ம அண்ணன் டோனி தான். ஏன்னா அவர் தான் அவரோட மண்டைய கசக்கி மூளையை பிதுக்கி மிகவும் அபூர்வ பொருளான டைம் மிஷினை கண்டுபிடிச்சிருப்பாப்ல. நம்ம அண்ணன் டோனி டைம் மிஷினை கண்டுபிடிச்சதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்மார்ட்டல் கண்டுபிடிச்ச இந்த டைம் மிஷின் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? லைக் இது ஒரு டைம் மிஷின் கூட சொல்ல முடியாதுங்க, இது ஒரு வினோதமான மிஷின். லிட்டரலி இந்த மிஷின் மூலமா ஒருத்தரோட வயசை கம்மியாக்கவும் முடியும் அதிகமாக்கவும் முடியும். அதுலயும் ஹைலைட் என்னன்னா அவங்களோட வயசு கம்மியானாலும் அதிகமானாலும் அவங்களோட நினைவுகள் அவங்க கிட்ட அப்படியே தான் இருக்கும். இந்த சீனை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸ்மார்ட்டலுக்கு டைம் மிஷின் மூலமா நம்ம ஆண்ட்மேன் டீனேஜரா மாறும்போது அவரோட வயசு மட்டும் தான் கம்மியா இருக்கும், ஆனா அவரோட நினைவுகள் அவர்கிட்ட அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆண்ட்மேன் தாத்தாவா மாறி குழந்தையா மாறி மறுபடியும் நார்மல் ஸ்டேஜுக்கு வரும்போது அவரோட வயசு மாறினதெல்லாம் ஆண்ட்மேனுக்கு ஞாபகம் இருக்கும். சரி, இப்போ இந்த மிஷினை வச்சு என்னடா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன வேணா பண்ணலாங்க. அங்க ஓரமா உட்காந்துட்டு இருக்கிற நம்ம தாத்தா கேப்டன் தரதரா எடுத்துட்டு வந்து இந்த மிஷினுக்குள்ள விட்டீங்கன்னா இளமை திரும்பியும் நமது கட்டுமஸ்தான கேப்டன் திரும்ப வருவார். அகைன் நம்ம கேப்டன் விரும்ப வாய்ப்புகள் கம்மி தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய கோளாறான வேலைகளை இந்த மிஷினை வச்சு செய்ய முடியும். நம்ம ஸ்மார்ட்டலுக்கு இப்படி ஒரு பயங்கரமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கான். யாராவது அவனை பாராட்டினீங்களா?